ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சோம்பு போட்டோம். சோம்பு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போடுறோம். வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா நமக்கு கொஞ்சம் வதங்கின அந்த டைமில் வந்து உப்பு போடுறோம். ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் மசியும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போடுறோம். மஞ்சள் தூளை தொடர்ந்து வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணுறோம். ஸோ சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் கொஞ்சம் குக் ஆகிட்டு இருக்கும்போது தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளியை தொடர்ந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பவுடர்ஸ் எல்லாமே 1 by 1 ஆட் பண்ணுறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு, மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா அண்ட் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் குக் ஆகணும். லைட்டாக தண்ணி விட்டு அதை வந்து குக் ஆகிற டைம் அதுக்கு கொடுத்துடணும். சுக்கா ரெடி ஆகிற டைமில் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நெய் விட்டு அந்த நெய் நல்லா ஹீட் ஆனதும் கருவேப்பிலையை போடுறோம். கருவேப்பிலையை தொடர்ந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக மறுபடியும் சோம்பு அதில் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே சிக்கன் அதுக்குள்ளே குக் ஆகிருக்கும் இல்லையா, இப்போ நம்ம ரெடி பண்ணியிருந்தோம்ல இந்த நெய் அண்ட் கருவேப்பிலை, அந்த விஷயத்தை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் இன்றைக்கி நாங்கள் செஞ்ச இந்த சிக்கன் சுக்கா.